ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கணித மஞ்சரி புக்கில் இருக்க எக்ஸசைஸ் 2.3 வேர்டிங் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேர்டிங்கை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண நிறைய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிகிறப்ப வேர்டிங்கை ஈக்குவேஷனாக இவ்வளோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் கண்டிப்பாக வரும். ஸோ எப்படி அதை பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்சுமே இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நோட் அண்ட் பென்னோட ரெடியாக இருங்க. வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். Question 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a student has 500 rupees in her saving account. She gets 150 rupees every month as a pocket money. ஸோ இனிஷியலாக உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 500 rupees வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது பாக்கெட் மணியாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 150 rupees எவ்ரி மந்த் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஷின் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, how much money will she have at the end of every month from the second month onwards. ஸோ அதாவது அவங்க கிட்ட ஒவ்வொரு மந்தோட எண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மந்தோட எண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 500 வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அது அவங்க கிட்ட இருக்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ 150 இன்ட்டு 1. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்னால 150 டைம்ஸ் 1. ஸோ அப்போ நமக்கு 650 rupees கிடைக்கும். இதே வந்து செகண்ட் மந்த் போனால் நமக்கு அதே 500 இருக்கும், ப்ளஸ் என்ன ஆட் ஆகும், 150 rupees ஆட் ஆகும். பட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 800 rupees வரும் அஸ் அ செகண்ட் மந்தோட எண்டில். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மந்த்தும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அ லீனியர் எக்ஸ்பிரஷன் டு த ரெப்ரசன்டட் அமௌண்ட் ஷி வில் ஹேவ் இன் த nth மந்த். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் அந்த மாதிரி போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி nth மந்த்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். 500 ஃபிக்ஸ்டு நம்பர், 150 ஃபிக்ஸ்டு நம்பர். இந்த 1 2 எதனால சேஞ்ச் ஆச்சு, ஃபர்ஸ்ட் மந்தோட எண்டுனால 1ன்னு போட்டோம், செகண்ட் மந்த் எண்டுக்கு 2ன்னு போட்டோம். அப்போ nth மந்தோட எண்டுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு போடணும். ஸோ 150 என்னன்னு எழுதணும். 500 + 150 n தான் ரெக்வயர்டு லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கொஷின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Question 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, a rally starts with 120 members. Each hour 9 members are dropped out from the group. ஸோ இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஒரு ரேஸ் நடக்குது. அந்த ரேஸோட ஸ்டார்டிங்கில் நமக்கு 120 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால ஒவ்வொரு ஹவரும் கொஞ்சம் பேர் ட்ராப் அவுட் ஆனாங்க. எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆவாங்கன்னா 9 மெம்பர்ஸ் ட்ராப் அவுட் ஆவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, 1 ஹவருக்கு அப்புறம் 2 ஹவருக்கு அப்புறம் 3 ஹவருக்கு அப்புறம் இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 1 ஹவர் ஸோ எத்தனை பேர் ஓடிட்டு இருப்பாங்க அந்த ரேலியில் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டலாக 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது கூட நம்ம 9 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே ப்ராக்கெட்டில் 1 போடுறதுக்கான மீனிங் என்னன்னா 1 ஹவர் ரெஃபர் பண்ணுறதோட மீனிங். ஸோ 120ல் 9 மெம்பர்ஸ் போயிட்டாங்கன்னா நமக்கு 111 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது 1 ஹவருக்கான வேல்யூ. ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் 2 ஹவர் எத்தனை பேர் ரன்னிங்கில் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 120 மைனஸ் 9 வந்து ஒவ்வொரு ஹவரும் ட்ராப் அவுட் ஆவாங்க. ஸோ இப்போ நமக்கு 2 ஹவர்ஸில் வேணும்னா 120 மைனஸ் 9 டைம்ஸ் 2 போடணும். அப்போ 120ல் 18 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 102 வரும். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹவரும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, லீனியர் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எது பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் மெம்பர் அட் எண்ட் ஆஃப் nth அவர். nth ஹவர்ல எத்தனை மெம்பர் இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆஃப்டர் nth ஹவர் நமக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம இந்த மேலே இருக்க அந்த 1 ஹவர் 2 ஹவர்லேருந்து கண்டுபிடிச்சது 120 கண்டிப்பாக வரப்போகுது, 9ம் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த 1 and 2 மட்டும் மாறிட்டே இருக்குல்ல. அப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஹவர்னு போட்டால் 1 போட்டோம், செகண்ட் ஹவர்னு போட்டால் 2 போட்டோம். அப்போ nth ஹவர்னு வந்திருந்தா என்ன போட்டிருக்கணும், n போட்டிருக்கணும். இது வேரியபிள்னால நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 120 மைனஸ் 9n தான் இந்த கொஷினுக்கான லீனியர் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொஷின் ஸ்க்ரீனில் தெரியும். இதை நல்லா ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் கொஷின் வேணும்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலுமே இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாருக்கு தேவையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அடிஷ்னல் கொஷின்ஸுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸுமே 9th ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
கொஸ்டின் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 13 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ஏரியா இஃப் த பிரெத் இஸ் 12 சென்டிமீட்டர், சப்டிவிஷன் 2 10 சென்டிமீட்டர், சப்டிவிஷன் 3 8 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின் சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் நமக்கு இருக்கு. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் 13 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ்டு, அது மாற்ற முடியாது நம்மளால. ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் பிரெத் மட்டும் மாற்ற போறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னென்ன. ஓகே, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இது வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா, கரெக்ட். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பிரெத் வந்து 12 இருந்தால் என்ன நடக்கும் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலாவில் நம்ம போயிட்டு லென்த் 13 பிரெத் வந்து 12 ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 156ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஏரியான்னு சொன்னனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட போகிறோம். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஏரியா ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் 13 டைம்ஸ் பிரெத் வந்து 10ஆக மாறும். ஸோ அப்போ 13 இன்ட்டு 10 வந்து 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு 8. ஸோ ஏரியா ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 13 டைம்ஸ் 8 என்ன வரும், நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் என்னன்னா 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஏரியா ஆன்சர் ஃபார் ஈச் சப்டிவிஷன். பட் கொஸ்டின் இதோட முடியல. கொஸ்டின்ல ஃபைண்ட் த லீனியர் பேட்டர்ன், ஓகே, ரெப்ரசன்டிங் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அதாவது நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலாவை ஒரு லீனியர் பேட்டர்ன் ஆர் லீனியர் எக்ஸ்பிரஷனாக எழுதணும். ஸோ அந்த லீனியர் எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஸோ ஏரியா வந்து நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் வந்து எப்பயுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது இந்த சம்மில், அது 13. பிரெத் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது, அதனால 13 டைம்ஸ் பின்னு போட போகிறோம். ஸோ இதுதான் ஏரியாவோட லீனியர் எக்ஸ்பிரஷன். ஸோ புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ கொஸ்டின் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் பாக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் வந்து 7, பிரெத் வந்து 11 சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம கிட்ட இதுல இருந்து கேட்கற விஷயம் என்னன்னா, வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஹைட் மட்டும் ஒவ்வொரு சப்டிவிஷன்ல ஒவ்வொரு நம்பர் மாத்திப்பாங்க. ஸோ எப்படி வால்யூம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம ஆர்டர்லாம் நிறைய ஆன்லைன்ல பண்றோம்ல, அதில் ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ குவான்டிட்டி நம்மளால வைக்க முடியும்னு சொல்றது பேர் தான் வால்யூம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியணும். ஸோ வால்யூம் ஃபார்முலாவை நான் வீணு டினோட் பண்றேன். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இதுதான் நம்மளுக்கான வால்யூம் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் ஒவ்வொரு ஹைட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். ஸோ ஆல்ரெடி நமக்கு லென்த்து 7 தெரியும், பிரெத் வந்து 11 தெரியும், ஹைட் வந்து 5 தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 385ன்னு கிடைக்கும். வால்யூம் எப்பயுமே சென்டிமீட்டர் கியூப்னு டினோட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட் வந்து செகண்ட் சப்டிவிஷனில் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த்து 7, பிரெத் வந்து 11, ஹைட் மட்டும் 9 மாற்றிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 693 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் ஹைட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஹைட் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9க்கு பதிலாக 13 மாற்றிருக்காங்க. ஓகே, அது ஒன்று தான் சேஞ்சு. ஸோ வால்யூம் ஃபார்மில் அதே தான், 7 இன்ட்டு 11 இன்ட்டு 9க்கு பதிலாக என்ன பண்ணணும், 13 போடணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1101 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ சம்மோட அடுத்த பார்ட் என்னன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ஒரு லீனியர் பேட்டர்ன் சொல்லணும். இந்த வால்யூம் ஃபார்முலா ஆஃப் ரெக்டாங்கிள் ஒரு லீனியர் பேட்டர்னாக நம்ம சொல்லணும். ஸோ அந்த லீனியர் பேட்டர்ன் என்னன்னா, நமக்கு லென்த்து கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக 7 இருக்க போகுது, பிரெத்து கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக 11 இருக்க போகுது, ஹைட்டு மட்டும் மாறப்போகுது. அப்போ 7ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 77 இன்ட்டு ஹைட்டுன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரெக்டாங்குலர் பாக்ஸோட வால்யூம். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் சம் இப்போ போகலாம். கொஸ்டின் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரிதா இஸ் ரீடிங் அ புக் ஆஃப் 500 pages. ஷீ ரீட்ஸ் 20 pages எவ்ரி டே. அதாவது ஒரு பொண்ணு 500 pages இருக்க புக் வச்சிருக்கா, அதில் டெய்லி 20 pages படிக்கிறா. எவ்வளோ ஒரு நல்ல ஹேபிட். நமக்கு அந்த ஹேபிட் இருந்தால் நல்லா இருக்கும் தான். ஸோ கொஷின் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட டோட்டல் 500 pages இருக்கு. டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் புக்கில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு நாளும் 20 pages படிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு ஆஃப்டர் 1 day எவ்வளோ பேஜஸ் அவ ரிமைனிங் படிக்கிறதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் 1 day எவ்வளோ பேஜஸ் இருக்கும்,
டோட்டலாக 500 பேஜஸ் இருக்க புக்கு. அதில் ஒன் டேயில் எவ்வளோ பேஜ் படிச்சிருப்பா? 20 பேஜஸ் படிச்சிருப்பா. நம்ம ஒரே ஒரு டே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 500 மைனஸ் 20 வந்து நமக்கு 480 பேஜஸ் ரிமைனிங் இருக்குன்னு காட்டும் ஆஃப்டர் ஒன் டே. இதே மாதிரி ஆஃப்டர் 2 டே போகலாம். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் எவ்வளோ பேஜஸ் அவ ரிமைனிங் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 500 மைனஸ் 20, ஒவ்வொரு நாளும் 20 பேஜஸ் படிச்சிருப்பா. 2 டேஸ்னால 2 போடுறோம். அப்போ 40 கிடைக்கும். அப்போ நமக்கு 416 வரும். ஸோ இதே பேட்டர்னில் போகிறப்ப நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 15 டேஸ் எவ்வளோ பேஜஸ் அவ படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆஃப்டர் 15 டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் 15 டேஸ்னா இதே பேட்டர்னில் நம்ம போனால் 500 மைனஸ் ஈச் டே 20 பேஜஸ் இன்ட்டு 15 பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 500 மைனஸ் 20 டைம்ஸ் 15 இஸ் 300. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 200ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம 200 பேஜஸ் எக்ஸாக்டாக அவங்க 15 டேஸ்க்கு அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு லீனியர் பேட்டர்னில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஸோ லீனியர் பேட்டர்னில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நமக்கு 500 பேஜஸ் கண்டிப்பாக படிக்கணும்னு வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் 20 பேஜஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ 20, அப்போ ஆஃப்டர் n டேஸ்க்கு தான் நம்ம லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆஃப்டர் n டேஸ்க்கு தான் நம்ம ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ எழுத போகிறது. 500 மைனஸ் 20n. ஸோ இதுதான் நமக்கு தேவையான லீனியர் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்டு நாங்கள் போடுறப்ப உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.